அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லோரும் எப்படி இருக்கீங்கம்மா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மீன் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்தோம் மீன். இந்த மீன் பார்த்தீங்கன்னா சால மீன். அதுக்கப்புறம் அதுவும் வந்து சால மீனும் இது மெத்தி சொன்னாங்க. உருண்டையாக இருக்குது அந்த மத்தி. அதில் கறி கொஞ்சம் நிறைய இருக்கும். இதில் வந்து கறி கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சப்பையாக இருக்கும் இது. ஆனால் பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஒன்று மாதிரியே தான் இருக்கும் இந்த மீன். இது வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இதுவும். அதே மாதிரி மத்தி மீனும் பார்த்தீங்கன்னா குழம்புக்கும் சரி வறுத்தாலும் சரி நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும். எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்கள். இது வந்து சும்மா வந்து நம்ம கையாலே நான் பாருங்கள், ஒரு கையில் வீடியோ எடுத்துக்கிட்டு ஒரு கையில் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் மீன். தலையை இப்படி நம்ம தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நடுவில் இது நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முள் இருக்கும். இது எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து குத்தம் இது பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா சுத்தமாக வந்து அந்த குடலெல்லாம் எடுத்துட்டு நம்ம எடுக்கும்போதே பார்த்துங்கன்னா ரத்தம் பாருங்கள் எப்படி இருக்குது வந்து இந்த மீனில். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கி சாப்பிடுங்க எப்போவுமே மீன் வந்து டெய்லியும் சாப்பிட்லாம். நம்ம அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நம்ம சும்மா வந்து கறி சிக்கனு அது இதுன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக நம்ம மீன் வந்து சுலபமாகவும் கிடைக்கும், விலையும் கொஞ்சம் சீப்பாகவே இருக்கும் இந்த மீனெல்லாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வஞ்சரம் தான் சாப்பிட்ணும் அப்படிங்கிறது, இதுவும் சாப்பிட்லாம். இந்த நடுவில் இந்த பாருங்கள், இந்த முள்ளும் நீங்கள் எடுத்துடணும். குழம்புக்கு போடும்போது கசகசன்னு இல்லாமல் இந்த முள்ளெல்லாம் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லாவே சாப்பிட்லாம், வந்து சுலபமாக வந்து சாப்பிட்லாம், நல்லாவே இருக்கும். இதுக்கு குழம்புக்கும் நல்லாயிருக்கும், வறுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். நான் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.